சார் 1 மணி நேரம் போனதே தெரியல சார். அருமையா ஓகே. இருந்துச்சு சார். சரி, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஒரு 1 ஹவர் செஷன்ல? இந்த மன அழுத்தம் பத்தி நெறைய யோசிச்சிருக்கேன் சார். ஏன்னா அதனால தான் ம். எனக்கு தைராய்டு இஷ்யூவே வந்தது. ஆனா ம், காற்று ம், ம். சம்மந்தப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு இந்த கோணத்துல நான் இது படிச்சது கூட இல்ல சார். கேள்விப்பட்டதும் இல்ல. அப்புறம் அந்த ம். பிரம்ம முகூர்த்தத்த பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுவும் அப்படிதான் சார் ம். இருந்துச்சு. சார் வெரி சிம்பிள் மேடம். இப்போ மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம், காற்று அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அழுத்தம் அழுத்தம் சரியா போகுது. அப்ப மனம் அப்படிங்கிறது காற்றுக்கு எங்க மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும்போது மனம் அப்படிங்கிறது காற்றுக்கு மேட்ச் ஆகுது. அவ்வளவு வெரி சிம்பிள். இது தெரியாம நம்ம ஏன் போட்டு தியானம் பண்ணணும், சுச்சுவேஷன் சொல்லணும், இல்ல ஹீலிங் பண்ணணும், இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தேவையில்லாம ஏன் போட்டு மனசை குழப்பிக்கணும். உடல்ல இருக்கக்கூடிய நம்முடைய அந்த நீரினுடைய தன்மையும் அந்த காற்றினுடைய தன்மையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி சரியான இயக்கங்களை நமக்கு தேவையான அளவுகளை கொண்டு போகணும் அப்படின்னா சிம்பிளா முடிஞ்சுது. வெரி வெரி சிம்பிள். மனமா இருந்தாலும் சரி, உடலா இருந்தாலும் சரி, இல்லையா? அருமை சார். சார் நீங்க மலர் மருத்துவத்துல சார் உங்கள சித்தர்ன்னு தான் சார் சொல்லணும். பெரிய வார்த்தைகள். இல்ல சார். உங்களோட ம். ஆராய்ச்சி சொல்ல முடியல சார். ரொம்ப ம், ரொம்ப ம், சிறப்பா ம். செய்றீங்க சார். ம், 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 ம். ரொம்ப நன்றி சார். இந்த வகுப்புல இந்த வகுப்புல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். எஸ். எஸ். ம். ஐயா நான் பேசலாங்களா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆக்சுவலி நான் இந்த முதல் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன் நானு. முதல் வகுப்புல. அதான் உண்மை. ம். எப்படின்னா அதிகப்படியா பேசுறேன்னு நினைச்சுக்க வேணாம். திருஞான ம். சம்பந்தர்ன்னு ஒருத்தர் சார். நம்ம கடைசியில ம். போகும்போது 4 பேர் வேணும்ன்ட்டு. ஆக்சுவலி ம். நீங்க ஞானப்பால் குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. அதுதான் சார் உண்மை. இது சூப்பர். ஜாதி மதங்களை கடந்து ஒரு விஷயம் நான் சொல்றேன் நானு. ஆக்சுவலி 12வது கிளாஸ் 13வது கிளாஸ்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் அது. ம். நான் அவ்வளவு படிச்சவன் கிடையாது. நான் ம். இந்த குழுவுல இருக்கிற சான்றோர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியா படிச்சவன் நான். ஓகே. அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச கேள்வி ஞானத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அதான் உண்மையிலே பேட்ச் ஃப்ளவர் அப்படின்றத அறிவை மூட்டை கட்டி வச்சுட்டு ம். குரு தான் ஞானம். நீங்க வால்நட் ம். கொடுத்தீங்க இல்லையா? வால்நட் மூளை. ம். அதே இதுல அந்த மூளைக்கு சம்பந்தப்பட்டவரே குரு தான். ஓகே. ஜோதிட ஞானத்துல பாத்தீங்கன்னா 52 பரல்கள்னு கொடுப்பாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் அவருக்கு தான் அதிகம். ஓகே. அந்த குரு சின்னவர் திருநாவுக்கரசரே வியந்து போவார் திருஞான சம்பந்தரை பார்த்துட்டு. நான் 15 நிமிஷம் பாடி திறக்கவே இல்லாத ஒரு சிவபெருமான் 4 நிமிஷம் பாடி உன் கதவை மூடிட்டாருன்னா அப்ப நீங்க தான் பெரிய ஆள் அப்படிம்பாரு திருஞான சம்பந்தரை பார்த்துட்டு. அது மாதிரி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன். என்னுடைய சக தோழர்கள், இந்த பெஞ்சில் உட்கார்ந்துருக்க சக தோழர்கள் மீன்ஸ் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இந்த மேடையில சொல்லப்பட்டது என்னன்னா, அறிவை மூட்டை கட்டி வச்சுட்டா நீங்க தான் சார் ஒரு பேட்ச். இந்த இதுல நீங்க பேட்ச் ஃபிளவர்னா அதிகப்படியா பேசுறேன்னு நினைச்சுக்க வேணாம். பேட்ச் ஃபிளவரை ஒரு புதிய பரிணாமத்துக்கு நீங்க கொண்டு போறீங்க அப்படின்றது எனக்கு தோணுது. அதுதான். அப்ப நாங்க எல்லாருமே உங்க வழி வர்ற நாங்களும் பேட்ச் ஃபிளவர் தான். அதான் டாக்டர் பேட்ச் மாதிரி தான் வருவோம். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாத்தீங்களா சார்? நான் மட்டும் ஃபீல் பண்ணல. எல்லாமே சொல்றாங்க சார். நீங்க ஞானப்பால் குடிச்சவரு. சார் சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க சார். என்ன மாதிரி வேர்டு சொல்லி நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறதுங்கிறது தெரியல. சோ அந்த அளவுக்கு அபரிமிதமான கருத்துக்களையும் நிறைய விஷயங்களை புதுமையான முறையில சொல்றீங்க சார். எங்களால கொஞ்சம் பொறுமையா நிதானமா சிந்திக்க வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை நீங்க கொடுக்குறீங்க. இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு இது மலர் மருத்துவம் அப்படிங்கிறத தாண்டி வேற ஏதோ நம்ம ஒரு புது சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுங்க சார். ஏன்னா நாங்க மலர் மருத்துவம் அப்படின்னா இவ்வளவுதான், இந்த மலருடைய குணங்கள் இப்படி இருக்கும், இது இந்த மாதிரி கேரக்டருக்கு பொருந்தும் அப்படிங்கறத மட்டும் தாங்க சார் நாங்க பார்த்திருக்கோம். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ சப்ஜெக்டே எங்களுக்கு புதுசா இருக்குங்க சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புலப்படாத மாதிரியான ஒரு எங்களை நிறைய திங்க் பண்ண வைக்கிறீங்க. எக்ஸலண்ட்ங்க சார். அதே மாதிரி நாங்க வால்நட் எடுத்துட்டு இருக்கோங்க சார். 1 வீக்கா நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அதுல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது நான் உணர்ந்த விஷயங்கள் மட்டும் சொல்றேன் சார்.
இவ்வளவு நாளா இப்ப ஒருத்தர் வந்து தப்பு பண்றாங்க, சரியா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவங்களா இப்படி தப்பு பண்றாங்க, இவங்களா இப்படி சரியா நடந்துக்கிறாங்க. ஆனா அந்த தப்புல என்ன காரணம் இருக்கு, ஏன் இப்படி பண்றாங்க, எந்த சூழ்நிலையில பண்றாங்க, எதனால அந்த தவறு நடக்குது அப்படிங்கறது கொஞ்சம் இப்ப யோசிக்கிறோம் சார். நமக்கு சூப்பர் மட்டும்தான் சூப்பர். அவங்க தவறானவங்களா தெரியுறாங்களா? ம் எந்த ஒரு ஈவென்ட்டா இருந்தாலுமே. ஏன்னா டக்குன்னு நம்ம குறை சொல்லிடுவோங்க சார் ஒருத்தர. ஆனா இப்ப அதுல இருந்தெல்லாம் ஓகே. கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டோம். ம் ரைட்டு. ம் நம்ம ம் அவங்கள ம் வந்து தவறு சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏதோ ம் ஒரு சூழ்நிலையில அத அவங்க அந்த மாரி செய்யறாங்க ஒண்ணு. அது ம் நம்மளுடைய கண்ணுக்கு மட்டும், நம்மளுடைய மனோபாவத்துக்கு மட்டும் அது குறையா கூட இருக்கலாம். ம் அது அது மத்தவங்களுக்கு அது சரியா கூட இருக்கலாம் இல்லைங்களாங்க சார். அந்த மாரி கொஞ்சம் பிரிச்சு அறியிற சூப்பர். ஒரு விஷயங்கள் திங்க் பண்றோம் சார் நாங்க. இப்ப யாரையுமே டக்குனு இந்த ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்ல. நாங்க அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ம் ஆயிட்டோங்க சார். டோட்டலா என்ன சேஞ்ச் சூப்பர் ஆயிடுங்க சூப்பர். சார் உங்க கிளாஸ ஃபாலோ பண்ணக்குள்ள. சார் ம் எக்ஸலென்ட் கிளாஸ். தேங்க் யூ சார். சரிங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நம்ம முதல் வகுப்பிலே சொல்லியிருந்திருப்போம். ஒரு ஹீலர்ஸோ அல்லது மலர் மருத்துவம் வந்து நமக்கு வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யணும் அப்படின்னா, ஒரு 3, 4 குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுல நம்ம கண்டிப்பா சார். பிரைமரியா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நாம குறை சொல்லிக்க கூடாது. அதே மாதிரி மற்றவர்களையும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். சொல்லியிருந்தேனா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பாங்க எல்லாருக்கும். சார். ஆமாங்க சொன்னீங்க சார். சார். ஆமா. ஃபர்ஸ்டே நான் சொன்ன விஷயம் வந்து அதுதான். இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு வந்து அந்த மேடம் வந்து இங்க வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது மேபி வந்து வால்நட் எடுத்ததுனால வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எடுக்கல அப்படின்னாலும் வந்து உண்மையா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மேன்மையான நிலை வந்து நம்ம அடையும் பொழுது, ஒண்ணு நம்ம பத்தி நம்ம வந்து குறை சொல்லிக்க மாட்டோம். அடுத்தவங்கள பத்தி குறை சொல்லிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அனுபவ ரீதியான உண்மைகள் அப்படிங்கிறத நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து ஃபுல்லா வந்து நான் அனலைஸ் பண்ணி, அத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சதுக்கு பின்னாடி தான் நான் உங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலர்ஸுக்கோ இல்ல வந்து மலர் மருந்துல வந்து நமக்கு வந்து எப்போதுமே நமக்கு வந்து கை கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பிரைமரியான குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு விஷயங்கள வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? எஸ். அருமை மற்ற சார். நபர் அருமை. யாராச்சும் வந்து எஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மற்ற நபர் யாராச்சும் வந்து பேசணும் அப்படின்னா தாராளமா வந்து பேசலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் நான் ஏன் இவ்வளவு தூரம் வந்து பேச சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியான காரணங்கள் எல்லாமே ஒவ்வொரு வகுப்புல நீங்க பேசும்போது அதாவது வந்து நான் சொல்லும்போது இத்தனை நாளா நம்ம வந்து சார் அத்தனை முறை வந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருக்காரு. நம்ம வந்து பேசாம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நான் இந்த ஃபீட்பேக் மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் காரணம் கிடையாது. நீங்க வந்து அல்டிமேட்டா இது ஒரு விஷயம் வந்து பகிரணும், பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான். சரி. எஸ். பயனர்களுக்கு கோயில் இதயம் அல்ல. Recordings are able to honest. Yes, ma'am. You are outside. சார் Okay, thank you, ma'am. Thank சார் you. நான் கொஞ்சம் Yes. டிராவல்ல இருக்கேன் சார். நெக்ஸ்ட் வீக் ஆ பேசுறேன் சார். சரிங்க மேம் சரிங்க. நெக்ஸ்ட் வீக் இல்ல மேடம், மண்டே கிளாஸ் இருக்கும், திங்கட்கிழமை. சரிங்களா? மண்டேங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். மேம். ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம மண்டே வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்கோம். மண்டே வந்து கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே எஸ். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ். குட் ஈவினிங் வேற சார். யாராச்சும் வந்து எஸ், வெரி குட் ஈவினிங் மேம். சார் ஆக்சுவலா மேடம் முன்னாடியே சொல்லிட்டாங்க குறை சொல்லக்கூடாது அப்படி அந்த டாபிக் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அவங்க சொல்லிட்டாங்க. மெயினா நான் இப்போ வால்நட் எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா எப்படி என்னோட கேரக்டர் அப்படின்னா ஒர்க் எல்லாம் இருந்ததுன்னா அதை பண்ணிட்டு தான் மத்த ஒர்க் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். இப்போ வந்து அப்படி கிடையாது. ஓகே ஒர்க் இருக்கா, சரி இருக்கட்டும், நமக்கு எது ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி அந்த பிரிக்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப என்னோட சூப்பர். லைஃப்ல நடந்தது பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஹோமியோ டாக்டர் உங்களுக்கு தெரியும் சார். ஆக்சுவலா நான் கிளினிக் எப்படின்னா அங்க வீட்ல ஏன்னா பட் இன்லாஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன்ல வந்து வீட்ல ஒர்க் இருந்தது அப்படின்னா கிளினிக் போக மாட்டேன். வீட்டு ஒர்க் எல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அப்படி இல்ல. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒர்க் எல்லாம் அப்படியே பெண்டிங் தான் இருக்கு. ஆனாலும் வந்து ஐயோ கிளாஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்து நான் ஆக்சுவலா சரி. மார்னிங்ல இருந்து டெலிகிராம் பார்க்கல, கொஞ்சம் கெஸ்டா இருந்தனால பார்த்தா ஐயோ இவ்வளவு ஐயோ வேலையை முடிச்சிருந்திருக்கலாமே, நம்ம நோட் பண்ணாம விட்டுட்டோமே, டெலிகிராம் ஓபன் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சேன். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு அப்பதான் லஞ்ச் எடுத்தோம், பார்த்தா உங்க மெசேஜ் வந்தது, இமீடியட்டா வந்தாச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச மாற்றம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சார். அதே போல தேங்க்யூ மேம். இன்பேஷன் தேங்க்யூ. வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் மேபி வருதா என்னன்னு தெரியல. நேத்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நீங்க இன்பேஷன் சொல்லிட்டு ஒண்ணு போட்டீங்க தெரியுமா சார், நெக்ஸ்ட் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு எஸ். அந்த ஆமா டைம்ல ஆமா. நான் எஸ். அப்படியே இம்பேஷன்ல தான் நான் இருந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா என் சூப்பர் சன் வந்து சூப்பர். மெசேஜே பார்க்கல. ஆக்சுவலா அவன் ஃபிளைட் ஏறணும் அங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதுல வரான். இது சரி எப்படி இருக்குமோ, எதை கரெக்டா ஏறிறானா, ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது அந்த இடத்துல, கொஞ்சம் படபடப்பு அப்படி இருந்தது. அப்புறம் அவன் மெசேஜே போடல. கரெக்டா நீங்க இம்பேஷன் போட்டனே, ஓகே ஓகே கூல் டவுன், இது கிடையாது
அவன் ஏறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் ஆக்சுவலா தூங்க ஆரம்பிச்சது. அப்பதான் நினைச்சிட்டேன், ஓ சூப்பர். நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இதுதான் போல இருக்கு, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எஸ். வருது, பிரபஞ்சம் வந்து ஆமா. நம்ம கரெக்டா காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்குனதே சார். கண்டிப்பா. தேங்க்யூ அந்த சார், தேங்க்யூ கனெக்டிவிட்டி தேங்க்யூ. அப்படிங்கிறது தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அது மலர் மருந்துல இருந்து மட்டும்தான் வரணும்னு கிடையாது. ஒரு ஜோதிடத்துல இருந்தா வரணும், ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா வரணும், ஒரு பிரார்த்தனை இருந்தா வரணும்னு கிடையாது. அதுக்கான தகுதியான உடைய நபர்களா இருந்து அந்த இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற சொல்ற மாதிரி அத்தனை விஷயங்களும் நம்ம வந்து பொருந்தக்கூடிய தன்மையில இருந்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து மலர் மருத்துவத்தை தாண்டி வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நமக்கு ஒவ்வொரு செகண்டுமே வந்து உணர்த்திட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம கரெக்டா நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க 3:30 நினைக்கிறேன், 3:30 4:00 போட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிக்சர் இம்பேஷன் 2:30 நினைக்கிறேன். அதாவது எங்க டைம், உங்க இந்தியா டைம்க்கு 3:30 நினைக்கிறேன். ஓகே. ஐசின்க்கு அதுதான் நினைக்கிறேன். எங்க டைம் அது 1:30 2:00. என் பையன் கரெக்டா ஃபிளைட் ஏறது. நான் என்னடா இவன் வந்து மெசேஜ் போடுறான், ஏறிட்டானா அது ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆச்சு. சரி ஏன்னா இப்படி இந்த மாதிரி மைண்ட் இப்படி போகுதே அப்படின்னு யோசிச்சா கரெக்டா டக்குன்னு உங்களோட மெசேஜ் வந்தது. அப்ப சரி ஓகே இதுவுமே ஃப்ரீக்வன்சி தான் போல இருக்கு, சரி நம்ம கூல் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆனது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. சார் நீங்க கரு உருதல் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அத பார்க்கும்போது எனக்கு ஓக் தான் நினைப்பு வருது. இவ்வளவு நாள் அப்படிங்களா? இல்ல சார், இவ்வளவு நாள் ஏதாச்சும் போட்டோ பார்த்தாலும் இந்த மாதிரி நினைப்பு வராது. இந்த வீடியோ பார்த்தோன்னே ஓ இதுக்கு தான் கர்ப்பப்பைக்கு வந்து ஓக் சொல்றாங்களா? லிங்க் பண்ண முடிஞ்சு சார். இதெல்லாம் இதுக்கு முன்ன அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது சார். ஒவ்வொருத்தரும் இப்பதான் வந்து அந்த நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு இயற்கை நேச்சருக்குள்ள ஒருத்தரா வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு சான்றுகள் தான் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து இது ஒரு வகையில வந்து உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே ஃபார்மட்டோட வந்து நம்ம 12 கிளாஸ்லயுமே வந்து ஜேர்னியோட டிராவல் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அடுத்த ஒரு டைமென்ஷன்ல வந்து நீங்க உங்களை பார்க்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படும். அதே போல மற்ற நபர்களையும் உலகத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற அந்த புதிய பரிமாணம், புதிய கோணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே வந்து உணர முடியும், புரிய வரும். சரிங்களா? சார் நான் மலர் மருத்துவம் 4வது தடவையா கத்துக்கிறேன் சார். அப்படிங்களா? சூப்பர். ஆனா ஒரு முறையும் வேற வேற புது புது விஷயங்கள் அறிமுகமாகுது. இந்த தடவை நீங்க அடுத்த என்ன சொல்றதுன்னா நிகர் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க சார். என்ன தமிழர் வாழ்வியலோட கனெக்ட் அது இணைச்சு சொல்றீங்க சார். பிரம்ம முகூர்த்தத்தோட இது நீங்க இணைச்சு சொல்லும் போது யோசிச்சேன், தமிழர் வாழ்வியலை தொட்டுக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். இன்னும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. அதான் நம்ம மண்டே கிளாஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு இருந்து நம்ம நேரம் வந்து அதை கொடுத்துருக்கலாம். சோ அதை தெரிஞ்சுக்கும் போது இந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு இத்தனை நாள் தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா வந்து செஞ்சுட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. உங்களோட அந்த பயணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். அந்த ஃபீல் குட் இருக்கு படிக்கும் போது. ரொம்ப நல்லா இருக்கு சார். நன்றி சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். Yes, please. So thank you so much. So மீண்டும் Monday evening 7 PM இந்திய நேரப்படி சரியாக இரவு 7 மணிக்கு திங்கட்கிழமை சந்திப்போம். டெலிகிராம் குரூப்லயே வந்து நம்ம கிளாஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை பை and have a nice day. Good night. Thank you, sir.